உங்க குழந்தை சாப்பாடை பார்த்த உடனே ஓடுறாங்களா? ஃபோர்ஸ் பண்ணி ஊட்ட வேண்டிய தேவையா இருக்கா? உங்க குழந்தைய ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டுறதும், டிவியை காட்டி போனை காட்டி டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஊட்டுறதும் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. குழந்தைங்க அப்படி சாப்பிடுறது அவங்களுக்கு ஃபுட் மேல வெறுப்பை தான் உருவாக்கும். இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்க பிஞ்ச் ஈட்டிங், நிறைய வெளி உணவுக, அதிகமான ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஓவர் ஸ்வீட் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டதுனால அவங்களுக்கு கிரேவிங் மேலும் மேலும் அந்த மாதிரி உணவுகளை தான் சாப்பிடணுன்ற தேவை இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி அதிகமான உணவுகளை கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க. தென் கான்ஸ்டன்டா ஊட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா, மாத்தி மாத்தி ஒண்ணு குழந்தை வெயிட் போடணும் ஊட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது குழந்தைங்களுக்கு சாப்பாடு மேல வெறுப்பை உண்டாக்கும். இதை மீறி பாத்தீங்கன்னா அவங்களோட குடல் பகுதியில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவோட அளவுகோல் மாறுதல்னால கூட இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி உணவுகளை கொடுக்கறது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாப்பாடை பார்த்தா ஓடுற குழந்தைங்களை சாப்பிட வைக்க சில ஸ்டெப்ஸ் இருக்கு. முக்கியமான ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான குட் ஹெல்தி ஃபுட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது. லைக் அவங்களையே அதை சாப்பிட வைக்கிறது. இனிஷியலி அவங்களுக்கு அதை நம்ம ஆஃபர் பண்ணும்போது அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மற்ற ஃபுட்டையும் அவங்க நாள்பட சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இன்னொன்னு, அவங்க அந்த ஃபுட் ப்ரிப்பரேஷன்ல அவங்கள நம்ம ஹெல்ப் எடுத்துக்கிறது, அவங்கள அதில் இன்வால்வ் பண்றது, ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை பத்தி அவங்களுக்கு எஜுகேட் பண்றது, இதெல்லாம் அவங்களுக்கு சாப்பாடு மேல ஒரு இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்கும். இதனால அவங்க சாப்பிட்றதும் நார்மல் ஆகும். ஸோ அடுத்தது, இந்த மாதிரி குழந்தைங்களை சாப்பிட வைக்க நாம சாப்பிடும் போது நம்ம கூடயே அவங்கள உட்கார வச்சு நம்மள மாதிரியே சில ஸ்மால் போர்ஷன்ஸை நமக்கு ஆஃபர் பண்ணும் போது அவங்க நம்மளை மிமிக் பண்றதுக்காகவாவது சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அது அவங்களுக்கு நாள்பட அது ஒரு ஹேபிட்டா உருவாகி அவங்களே ஈட் பண்ற அளவுக்கு அவங்கள மாற செய்யும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து உங்க குழந்தைய நீங்க சாப்பிட வைக்கலாம். அகம் ஹோமியோபதி கிளினிக்ல இருந்து நான் டாக்டர் அனந்த சிவசேரன். நம்ம கிளினிக் 2 பிரைம் லொகேஷன்ல இருக்கு. ஒன்னு பூந்தமல்லி அண்ட் வடசரவாக்கம். நம்ம கிளினிக்ல கன்சல்டேஷன் டைரக்ட் கிளினிக் விசிட்லயும் இருக்கு, அது இல்லாம ஆன்லைன் மோட்லயும் இருக்கு. நீங்க என்ன கன்சல்ட் பண்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் ஆர் கால் பண்ணலாம். அது இல்லாம நம்ம கிளினிக்கோட அட்ரஸையும் ஸ்கிரீன்ல ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்ல வேற ஏதாவது டாபிக் பத்தி நான் பேசணும்னு தோணாலோ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா அது மேல ஒர்க் பண்ணுவேன்.